ரசூலுல்லாஹ்க்கு ஒரே ஒரு தேவை இருந்துச்சு, என்ன அப்துன்னு சொல்லுங்கப்பா, என்ன ராஜான்னு சொல்லாதீங்க, என்ன ஜனாதிபதி என்று சொல்லாதீங்க, என்ன மலிக் என்று சொல்லாதீங்க, என்ன அப்துன்னு சொல்லுங்க. என்ன அப்து? இந்த உலகத்துல வாழ்ற ஒரு தலைவன் என்ன அடிமை என்று சொல்லுங்க சொல்ல சொல்லிப்பான் பாருங்களா. பேருமட கேள்விக்கு சொல்லிருப்பார். ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தை சொன்னாங்க, லா தஜஅலு கப்ரி யஹீதா, என்னுடைய கபர் திருவிழா நடத்தப்படுற இடமா இருக்க கூடாது. மக்களே, ஈசா இப்னு மரியத்தை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தீர்களோ அப்படி நீங்கள் என்னை புகழக்கூடாது. சாகரத்துக்கு முன்னாடி செலவைக்கிறான், சாகரத்துக்கு முன்னாடி செலவைக்கிற இடத்தை சொல்றான். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் எல்லாருக்கும் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எப்ப சொன்னாலும் அப்த். நான் எஜமானன் இல்ல, நான் மலிக் இல்ல, நான் ராஜா இல்ல. இந்த நபி அப்த். ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம். இப்படி ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம். என்ன அடிமைன்னு சொல்லுங்க. எனக்கு பேரை கூப்பிடல, பட்டியலை கூப்பிடல, என்ன விழாவை சொல்லல, என்ன வரவேற்கல. நீங்க மனுஷனான்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருடைய ஷஹாதத்து கலிமா அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய அவர் எதையுமே எதிர்பார்க்கல. ஆயிலா இருந்தார், நிறைய தேவை இருந்துச்சு, நிறைய இதாக்கினார். அல்லாஹ் கல்புல இந்த உலகத்தை எடுத்துட்டான். அது லேசி இல்ல சகோதரர்களே. பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் நாளைக்கு வராது. அது லேசியே இல்ல.